இந்த ஸ்டார் பாருங்க, தனித்தனியா ஸ்டார். எல்லாமே கலை நுணுக்கத்தோட நம்ம ஒவ்வொரு டிசைன் பண்றோம். மக்களுக்கு அதை விரும்புறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் கேட்டாங்கன்னா தான் இது போட்டு தரணும். இதுல வந்து வாத்து டிசைன் வருது பாருங்க. நம்ம ஜாக்கெட்டுக்கு எப்படி லைனிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி முழுசும் லைனிங்கா உள்ளார ஒரு ஒயர் போயிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த வாத்து டிசைன் நம்ம கொண்டு வர முடியும். உள்ள பூராமே இந்த டிசைன் முடியிற வரைக்கும் கொண்டு வரணும். உள்ள ஒரு கட்டு ஒயர் உள்ள போயிட்டே இருக்காங்க. ஒயர் அதிகமா போகும். டிசைன் அழகுக்காக தான் இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, எல்லாமே போடலாம். அவங்க எது மேப்ல பார்த்தா மேட்ல போடுறாங்க இல்லைங்களா, அதை வச்சு நம்ம எல்லாமே எந்த டிசைன் கொடுத்தாலும் அதை வச்சு போட்டுடலாம். ஆமா கண், இது இப்போதைக்கு வாழ்வாதாரமா இதை மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒயர்ல போடுறது, துணி தைக்கிறது, சுடிதாரு, மிடி எல்லாமே தைக்கிறோம். எல்லா குழந்தைங்களும் பெண்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும் ஒரே நோக்கத்துக்காக இது கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். காலங்காலத்துக்கு அவங்க இதன் மூலியமா சம்பாதிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க யாருக்கெல்லாம் இந்த ஒயர்ல போட தெரியுமோ அவங்கள போட சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி அங்கிருந்து இங்க கொரியர்ல அனுப்புறாங்க. அவங்களுக்கு வாங்கி வித்து கொடுக்குறோம். அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்க வச்சுக்கல. ஒட்டுக்கா நமக்கு அனுப்புறாங்களா, நம்ம கைக்கு வந்த உடனே நமக்கு விற்கிறோமோ இல்லையா, அவங்களுக்கு 2000 3000 அவங்களுக்கு பீஸ் என்ன ரேட்டோ எடைக்கு தகுந்த உடனே அவங்களுக்கு பணத்தை நாங்க பே பண்ணிடுறோம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க பொருள் வந்து போடதாம தெரியும், விற்க தெரியாது. நீங்க வந்து எங்களுக்கு வாங்கி வித்து கொடுக்குறதா எங்களுக்கு வந்து இப்போ இதன் மூலியமா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பொருளாதார மேன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறோமா அப்படின்னு தினம் ஒரு ஃபோன் வந்துட்டே தான் இருக்கும். வாழ்த்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த தொழிலே நசிஞ்சு போயிடும்னு நினைச்சோம், நீங்க இதுக்கு உயிர் கொடுத்துருக்கிறீங்க. அதோட இல்லை, இனிமேல் வருங்காலத்துல 6வதுல இருந்து காலேஜ் படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் மாசம் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் போய் சொல்லி தரணுங்க தான் நாங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்திருக்கோம். அதுக்கு அந்த காலேஜே நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போய் நாங்கள் எடுத்துக்கிறோம். மாசம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா போதும். அழகா தொழில் கல்வி இது. தொழில் கல்வி கத்துக்கிட்டா அவங்க எங்க போனாலும் சிறப்பு தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா 4 வருஷம் எந்த வேலையும் செய்ய முடியாது. குழந்தைங்கலாம் வந்துட்டாங்கன்னா பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண முடியும், இந்த தொழில் கற்றுருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அப்போ கூட அவங்க இதன் மூலியமா ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த தொழிலை முன்னெடுத்து மேன்மையாக கொண்டாந்துட்டு இருக்கோம். நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ப்ராப்ளம்னா விற்கிறது மட்டும் தான் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் மக்களுக்கு. நாம் சொல்கிற விலைக்கு அவங்க வாங்க மாட்டாங்க. இன்னும் குறைச்சி கொடுங்க குறைச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு இந்த பேக்கை முடிக்கணும்னா 5 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க அசால்ட்டாக வந்து 300 கொடுங்க 200 கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு புரிய வைப்போம் நாங்கள். எங்க ஒரு நாளைக்கு